ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, பைத்தான் ஆப்ரேட்டர்ஸில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆப்ரேட்டர்னால் என்னென்னா, ஆப்ரேட்டிங் ஆப்ரேட்டருங்கிறது ஒரு சிம்பிள் அல்லது ஒரு பைத்தானில் டிஃபால்ட்டாக இருக்கிற கீவேர்டு. அதை வச்சு நம்ம ஒரு சர்டைன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுக்குறேன்னா, அந்த ஏ அண்ட் பிங்கிறது என்னுடைய வேல்யூஸ். அந்த வேல்யூஸை வச்சு நான் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். அந்த சிம்பிள், அந்த ப்ளஸ்ஸுங்கிற அந்த சிம்பிள் தான் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பைத்தானில் 7 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா உங்களுக்கே தெரியும், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் பேசிக் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஈக்குவலா, நாட் ஈக்குவலா, கிரேட்டர் தென் ஆர் லெஸ்ஸர் தென், ஸோ அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். மூணாவது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைன்ஸ் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். அதாவது நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் லாஜிக்கலி என்னவா இருக்குது, ட்ரூவா ஃபால்ஸா, ஸோ அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம லாஜிக்கல் அண்ட் ஆர் நாட். ஸோ லாஜிக்கல் அண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் அதை நம்ம அண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஆர்ன்னு பார்த்தீங்கன்னா எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன். ஸோ நாட்டுன்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னா, அசைன்ஸ் ஆர் அப்டேட்ஸ் வேரியபிள் வேல்யூஸ். இப்போ நம்ம வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிளாக பேசிக்காக ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பிட்வைஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னென்னா பைனரி, அதாவது பைனரினா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வச்சு என்ன ஆப்ரேஷன்லாம் நம்ம பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிட்வைஸ் அண்ட், பிட்வைஸ் ஆர், பிட்வைஸ் எக்ஸ்ஆர், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ பேசிக்காக பிட்வைஸ்னால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிறது பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னா, ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, அந்த கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸில் நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து மெம்பராக இருக்கா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில் நம்ம கொடுக்குற பர்டிகுலர் நம்பர் அதில் இருக்கா இல்லையான்ற செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ இன், நாட் இன். ஸோ த வேல்யூ இஸ் இன் கலெக்ஷன், த வேல்யூ நாட் இன் கலெக்ஷன். ஸோ அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். அடுத்ததாக ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ நம்ம ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரெண்டு வேரியபிளும் சேம் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கா இல்லையா, ஸோ ரெண்டு வேல்யூமே சேமாக இருக்கா இல்லையாங்கிறது தான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ ஐடென்டிட்டினா உங்களுக்கு தெரியும், சேம். ஸோ ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் தான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, ஃபார் லாஜிக்கை செக் பண்ணுறதுக்கு, கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு, ஸோ லூப்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களுக்கு பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பேசிக்காக ஒரு ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 10 அண்ட் பி ஈக்குவல் டு 20 நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுங்கிற போது அடிஷன், சப்ராக்ஷன், ஸோ இதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இங்கே நம்ம கொடுக்குற அந்த சிம்பிள்ஸ் ப்ளஸ், ஈக்குவல் டு, இப்போ நான் அசைன் பண்ண இல்லையா, ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20. ஸோ இந்த ஈக்குவல் டு அண்ட் ப்ளஸ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து தான் நம்ம ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அடுத்து வந்து ஒரு அசைன்மெண்ட். இப்போ நான் ஏக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5.
அதாவது இது என்ன பண்ணணும்னா, ஏவோட வேல்யூவ 5ஆல இன்கிரீஸ் பண்ணி தரும். ஸோ, இது பேசிக்கா என்னன்னா, பிளஸ் ஈக்குவல் டூன்னா என்ன பண்ணும்னா, இப்போ நம்ம ஏ ஈக்குவல் டூ ஏ பிளஸ் 5. ஸோ, ஆல்ரெடி நம்மளுக்கு ஏன்ற வேரியபிள்ல 10ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. அடுத்து நம்ம அத 5ஆல இன்கிரீஸ் பண்ணணும்னா, ஏ ஈக்குவல் டூ ஏ பிளஸ் 5. அதாவது 10 ஈக்குவல் டூ 10 பிளஸ் 5. ஸோ, அத தான் நம்ம ஷார்ட்டா என்ன பண்ணலாம்னா, ஏ பிளஸ் ஈக்குவல் டூ. ஸோ, ஏ பிளஸ் ஈக்குவல் டூ 5ன்னா என்ன ஆகும்னா, ஸோ 10 பிளஸ் ஈக்குவல் டூ 5. ஸோ, அதாவது ஆல்ரெடி இருக்கிற வேல்யூல 5 இன்கிரீஸ் பண்ணி அது மறுபடியும் அந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். இப்போ நம்ம மைனஸ் பண்ணா மைனஸ் ஈக்குவல் டூ, மல்டிப்ளிகேஷன் பண்ணா ஸ்டார் ஈக்குவல் டூ. ஸோ, இந்த மாதிரி குடுத்துக்கலாம். ஸோ, இது வந்து அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ். அடுத்து ஒரு கம்பேரிசன் ஆப்பரேட்டர் செக் பண்ணலாம். ஸோ, கம்பேர்ன்னு குடுத்துக்கலாம். கம்பேர் ஏ வந்து கிரேட்டர் தென் பியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ, இதோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூலியன் வேல்யூஸ்ல அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ, இப்போ நான் ஏ கிரேட்டர் தென் பின்னு தான் குடுத்துருக்கேன். ஸோ, இப்போ நம்ம லாஜிக்கல் ஆப்பரேட்டர் அ கம்பேரிசன்க்காக யூஸ் பண்றோம்னா, நம்மளுக்கு இது போதும். இதே ஒரு லாஜிக்கல் அப்படின்னா, நம்ம வந்து ஸோ லாஜிக் ஈக்குவல் டூ 2 கண்டிஷன்ஸ செக் பண்ணிக்கலாம். ஸோ, லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்னா நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு 2 கண்டிஷன யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, ஏ கிரேட்டர் தென் பி அண்ட் பி கிரேட்டர் தென் 5ஆ இல்லையா? ஸோ, இப்போ என்ன ஆகும்னா, இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கும் பட்சத்தில தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ட்ரூ வரும். இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ, அடுத்ததா ஒரு மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ, மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் செக் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வேணும். ஸோ, நான் ஒரு நம்பர்ஸ்ன்னு குடுத்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ, 1, 2, 3, 4, 5. ஸோ, ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்க வேல்யூஸ் ஏ, பி இதெல்லாம் வந்து இந்த நம்பர்ஸ்ல இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ, செக் ஈக்குவல் டூ ஏ இன். ஸோ, இந்த இன் அண்ட் இதோ இந்த ஆரஞ்ச் கலர்ல வருது இல்லையா? இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா பைத்தான்ல இருக்கிற கீவேர்ட்ஸ். ஸோ, இன்னுங்கிறது ஒரு மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர். சிம்பிள்ஸ் மட்டும் இல்ல. இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டான கீவேர்டும் வந்து நம்ம ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட், ஆர், இந்த இன் இதெல்லாம் வந்து ஆப்பரேட்டர்ஸ். ஸோ, ஏ இன் எதுல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம் நம்ம நம்பர்ஸ். ஸோ, இப்படி குடுத்தோம்னா அந்த வேல்யூ இப்போ ஏன்ற வேல்யூ இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்ல இருக்கா? இல்லையா? அப்படின்னு செக் பண்ணும். வெதர் ஏ இஸ் இன் நம்பர்ஸ் ஆர் நாட் அப்படிங்கிறத நம்மளுக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ, அடுத்ததா ஒரு ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர். இதுக்கு வந்து நம்ம ஒரு 2 வேரியபிள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ 100 அண்ட் ஒய் ஈக்குவல் டூ எக்ஸ்ன்னு குடுத்துக்கலாம். ஸோ, இப்போ என்ன ஆகும்னா எக்ஸ் ஈக்குவல் டூ 100ன்னு ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து அந்த எக்ஸ்ன்ற வேல்யூ நான் ஒய்ல ஸ்டோர் பண்றேன். அப்போ இது 2ம் சேமா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம அ ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ்ல நம்ம செக் பண்ணுவோம். இஸ் அதாவது எக்ஸ் இஸ் ஒய். ஸோ, இந்த இஸ் ஆப்பரேட்டர் என்ன பண்ணும்னா, எக்ஸ் வந்து ஒய்யும் சேமா? அதாவது எக்ஸ் இஸ் ஒய். அதாவது எக்ஸும் ஒய்யும் ஒண்ணா சேமா? அப்படிங்கிறத நம்மளுக்கு செக் பண்ணும். அடுத்ததா பிட்வைஸ் ஆப்பரேட்டர். ஸோ, பிட்வைஸ் என்ன பண்ணும்னா, ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி இல்ல ஏ ஆர் பி அந்த மாரி நம்ம குடுத்துக்கலாம். ஸோ, பிட்வைஸ் இப்போ ஏவோட வேல்யூ என்ன? 10. ஸோ, 10ஓட பிட்வைஸ் வேல்யூ என்ன? அண்ட் பியோட 20ஓட பிட்வைஸ் வேல்யூ என்ன? அப்படிங்கிறத நம்மளுக்கு செக் பண்ணி, அந்த அண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி இப்போ ஃபங்ஷன் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் குடுக்கும். ஸோ, இப்போ நம்ம ரிசல்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ பிரிண்ட் ஆட். அடுத்ததா கம்பேர் பண்ணுறோம். அதாவது கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் கம்பேர். ஸோ என் கூடவே சேர்ந்து நீங்களும் ப்ரோக்ராமை டைப் பண்ணுங்கள். ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருந்தால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதை ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ அடுத்ததை நம்ம வந்து லாஜிக்கை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் லாஜிக். அடுத்ததான் நம்ம வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து செக் அப்படிங்கிற வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் செக். அடுத்தது ஒரு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ சேமா இல்லையா? சாரி, பிரிண்ட் சேம். அடுத்ததா பிட்வைஸ். ஸோ பிரிண்ட் பிட்வைஸ். ஸோ இப்போ நம்ம எல்லாமே பிரிண்ட் பண்ணிட்டோமா செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்மளுக்கு மிஸ் ஆகுது. ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன ஆகும்னா இது வந்து அந்த வேல்யூவை ப்ளஸ் பண்ணும். ஸோ இது நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணலாம், இல்லை பிரிண்ட் பண்ணாமே விடலாம். அந்த ஏவோட வேல்யூ இது நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ப்ளஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஏ ஈக்குவல் டு 10 இருக்குது. ஆனால் இந்த லைனுக்கு அப்புறம் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 10க்கு அப்புறம் இங்கே ஏவோட வேல்யூ வந்து 15 சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம் எக்ஸிக்யூட் பண்ணி. ஸோ ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரன் பண்ணிக்கலாம். ஸோ எரர் வருது. ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். அதாவது இங்கே கேபிட்டல் எக்ஸ் ஷோ ஆகுது. இது வந்து நாட் டிஃபைன்டுன்னு காமிக்குது. ஸோ நம்ம ப்ரோக்ராமில் என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னா, இங்கே நம்ம ஸ்மால் எக்ஸ் கொடுத்துட்டு இங்கே கேபிட்டல் எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் என்ன எரர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் உங்களால் ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்க முடியும். ஸோ ஒய் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ ஒய்யும் நம்ம கேப்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு வர்ற எரர் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு வேரியபிள் வந்து நம்ம டிஃபைன் பண்ணலை அப்படின்னா என்ன எரர் ஷோ ஆகுதுன்னா நாட் டிஃபைன்டு. அதாவது அந்த வேரியபிள் வந்து டிஃபைன் ஆகலை அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வர்ற எரரை நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி காமிச்சிக்கலாம். ஒரு எரரை உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20. ஸோ அடுத்து வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் என்ன இருக்குன்னா ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஏ ப்ளஸ் பி 30. அடுத்து ஃபால்ஸ். ஸோ கம்பேர் ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா இல்லையா? ஸோ அப்சல்யூட்லி ஃபால்ஸ். ஸோ பி தான் ஏ விட கிரேட்டர், அதனால ஃபால்ஸ்னு ஷோ ஆயிருக்கு. அடுத்ததாக லாஜிக். ஸோ லாஜிக்கில் வந்து நம்மளுக்கு ஏன் ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆயிருக்குன்னா நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறப்போ 2 கண்டிஷன்ஸுமே ட்ரூவாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ட்ரூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் தான் வரும். ஸோ நம்பர்ஸ்
இங்க நம்பர்ஸ்ல நம்ம குடுத்திருக்க லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்ல 1, 2, 3, 4, 5 குடுத்துருக்கோம். ஆனா நம்ம செக் பண்ணது என்னன்னா, ஏ இன் நம்பர்ஸ் ஆர் நாட். ஸோ ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ 15 வந்து அந்த நம்பர்ஸ்ல இருக்கா? இல்ல. ஸோ ஃபால்ஸ். அடுத்தது எக்ஸ், ஒய். ஸோ எக்ஸ் இஸ் ஒய். ஸோ ட்ரூ சேம் அப்சல்யூட்லி ட்ரூ. அடுத்து என்ன ஆகுதுன்னா பிட்வைஸ். ஸோ ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பியோட பிட்வைஸ் வேல்யூ என்னன்னா 20. ஸோ இப்ப நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம கோட ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். நம்ம ஏ பிளஸ் பின்னு ஒரு வேல்யூ குடுத்தோம்னா, அது வந்து ப்ளஸ் பண்ணி நம்ம வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ அடுத்து நீங்க ஒரு ஸ்கொயரோ அல்லது கியூபோ பண்ணணும் அப்படின்னா, நீங்க டபுள் ஸ்டார் இந்த மாதிரி போட்டீங்கன்னா, அது வந்து பவர். ஸோ ஏ பவர் பி உங்களுக்கு போடணும்னா, ஏ டபுள் ஸ்டார் பி. ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா கம்பேரிசன். ஒரு வேல்யூ வந்து கிரேட்டரா, லெஸ்ஸரான்றத கம்பேர் பண்ணி ட்ரூவா, ஃபால்ஸான்றது அ நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்க்குலாம் ரிசல்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பூலியன் வேல்யூஸ். பூலியன் வேல்யூஸ் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்க வந்து செக் நம்பர்ஸ் இங்க வேற நம்பர் குடுத்துருக்கோம். ஸோ 5, 10, 15, 20. ஸோ இதுல நம்ம குடுத்த நம்பர் இருக்கா இல்லையான்னா, அது செக் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதே மாதிரி மெமரி ஸ்பேஸ். இப்ப ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்னா 2 மெமரி வேல்யூ வந்து சேமா இருக்கா? இல்லையா? இப்ப எக்ஸ் 100 ஒய் ஈக்குவல் டூ எக்ஸுங்கும்போது, ஸோ ஒய்யோட வேல்யூவும் சேமா தான் இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு ட்ரூன்னு இங்க ரிட்டர்ன் ஆகும். அண்ட் பிட்வைஸ் ஆப்பரேட்டர் இங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம குடுத்திருந்தோம் இல்லையா? பிட்வைஸ் ஏ அண்ட் பி என்ன ஆகும்னா, ஏவோட பிட்வைஸ் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ நம்ம குடுத்திருந்த வேல்யூ 10. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்ல இருக்கிறது ஏவோட வேல்யூ 10. ஸோ 10ஓட பிட்வைஸ் வேல்யூ இதுதான். அடுத்து இங்க 2வதா இருக்கிறது பி. பியோட பிட்வைஸ் வேல்யூ 0011. ஸோ இத எடுத்து அண்ட் ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிட்வைஸ் அண்ட். ஸோ இந்த 2 நம்பரையும் நம்மளுக்கு ஆட் பண்ணோம்னா பிட்வைஸ்ல அண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 0011. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் டெசிமல் வேல்யூல என்னன்னா 3. ஸோ இப்படி தான் பிட்வைஸ் வந்து ஒர்க் ஆகும். இதே நீங்க ஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து ரிசல்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆருங்கும்போது நம்மளுக்கு என்னன்னா, ஸோ அண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ 10 என்ன ஆகும்னா 0 வரும். 10 0 அண்ட் 11 1 11 1. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து 0011 வருது. இதே ஆர் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10 1 வரும். அடுத்து 10 1 வரும். அடுத்து 11 1 111. ஸோ 111 வரும். உங்களுக்கு 10 வரும். ஸோ பேசிக்கா அண்டுன்னா என்னன்னா 10 அதாவது 2 வேல்யூ சேமா இருந்தா 1 ரிட்டர்ன் ஆகும். 2 வேல்யூ டிஃபரெண்ட்டா இருந்தா 0 ரிட்டர்ன் ஆகும். ஸோ அது மாதிரி தான் ஆர், நாட், எக்ஸ்ஆர் இந்த மாதிரிலாம். ஸோ அடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிட்டோம் எல்லா ஆப்பரேட்டர்ஸும். ஸோ கைஸ் இப்படி தான் பைத்தான்ல வந்து 7 டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் வந்து ஃபங்ஷன் ஆகுது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம டீப்பான புரோகிராமிங்குள்ள இறங்கலாம்.